கோவை தெற்கில் முழுக்க முழுக்க பிரச்சாரத்தின் போதும் கூட இது என்ன சொல்கிறாருன்னா, நான் இது 6வது முறை எம்எல்ஏ ஆக போகிறேன், கண்டிப்பாக ஜெயிப்பேன், ஜெயிச்சு இங்கே வரும்போது நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டாடுவேன். நேற்றைய நிகழ்ச்சி இப்போ நீங்கள் சொன்ன இந்த தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலும் கூட கோயம்புத்தூருக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம், திமுக கூட்டணி ஜெயிக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு கள நிலவரம். அதன் தொடர்ச்சியாக தான் செந்தில் பாலாஜியுடைய இந்த பேச்சாக இருந்திருக்கணும். அதுக்கு பதில் வந்து இந்த டிஎம்கே வந்து கடுமையாக ஒர்க் பண்ணுது. அதிமுக இன்னைக்கு இந்த 10க்கு 10 ஜெயிச்ச அந்த சூழ்நிலையில் இப்போ வரைக்கும் அதே பழைய பஞ்சாங்கத்தையும் பழைய விஷயத்தையும் சொல்லிகிட்டே இருந்தால் பப்ளிக் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. 12 வருஷம் கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் 12 வருஷத்தில் கோயம்புத்தூருக்கு என்னென்ன பண்ணீங்க, தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பண்ணீங்க, அதை சொல்லுங்கள், லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு கேளுங்க. நீங்கள் திமுகவை குறை சொல்லிகிட்டே இருக்கிறீங்களே, நீங்கள் என்னென்ன கொண்டாந்தீங்க கோயம்புத்தூருக்கு, இல்லை தமிழ்நாட்டுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸு, தமிழ்நாடு பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் மத்திய அரசு இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு பண்ணியிருக்கோன்னு எதுவுமே செய்யலை. தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி அப்படின்னு சொன்னது கோயம்புத்தூரில் இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், டெல்லி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி. நீங்கள் சென்னையெல்லாம் விட்ருங்க, கோயம்புத்தூர் தான் நீங்கள் கொண்டாடுறீங்க, உங்கள் ஓட் பேங்க் அங்கே தானே இருக்குன்னு சொல்கிறீங்க, என்ன பண்ணிட்டீங்க அப்படிங்கிற உங்களோட கேள்விக்கு பதில் இல்லைங்கிற நான். வாயில் பேசி என்ன இருக்குது, வடை சுட்டி என்ன ஆக போகுது உங்களுக்கு? உங்களுக்கு கட்சியிலே ஒரு மரியாதை இல்லை, நீங்களாம் உட்காந்துக்கிட்டு நீங்களாம் ஒரு கதை சொல்லிகிட்டே இருக்கீங்களேங்கிற நான். உங்களுக்கு ஏதாவது சீட்டு கொடுத்தாங்களா, இல்லை நீங்கள் கேட்ட இடத்துல கொடுத்தாங்களா? இல்லை. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய ஒரு நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நெறியாளர் கேட்ட கேள்விகளுக்கு வந்து அவர் பதிலளித்தார். குறிப்பாக கோவையில் 10க்கும் 10ல் நீங்கள் வந்து எவ்வளோ ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. 10ல் நாங்கள் 10மே ஜெயிப்போம் அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க. அந்த அந்த கிளிப் வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு சோஷியல் மீடியாஸ்லேயும் நம்ம பார்க்குறோம். இது எப்படி அவங்களோட ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்கிறதா, இல்லை களம் அவ்வாறு இருக்கிறதா, எப்படி பார்க்குறது? அந்த பதில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம ஏற்கனவே இது சம்மந்தமாக பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா 10ல் கண்டிப்பாக ஏற்கனவே நம்ம சொன்னது தான், ஒரு 7 தொகுதியில் கண்டிப்பாக திமுக கூட்டணி ஜெயிக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு கள நிலவரம். ஏற்கனவே ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி அதுதான் நிலைமைன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதன் தொடர்ச்சியாக தான் செந்தில் பாலாஜியுடைய இந்த பேச்சாக இருந்திருக்கணும். அதுக்கு பதில் வந்து அவர் சொன்னது வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்லாம் கிடையாது, அதில் ஒர்க் பண்ணுது டிஎம்கே வந்து கடுமையாக ஒர்க் பண்ணுது. ஒரு விஷயங்க, நீங்கள் அதிமுக இன்னைக்கு இந்த 10க்கு 10 ஜெயிச்ச அந்த சூழ்நிலையில் இப்போ வரைக்கும் அதே பழைய பஞ்சாங்கத்தையும் பழைய விஷயத்தையும் சொல்லிகிட்டே இருந்தால் பப்ளிக் அதை ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. சரி, நாங்கள் வந்து பார்த்தீங்களா 2021க்கு முன்னாடி அவங்க, இப்போது 2026, அதுக்கு முன்னாடி 2021க்கு முன்னாடி நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம் பாருங்க. அதுக்கப்புறம் நிறைய கடந்து வந்துருச்சு. திமுக நிறைய ஸ்கீம் கோயம்புத்தூருக்கு கொண்டாந்துட்டாங்க. செந்தில் பாலாஜி அவருடைய பிரச்சாரத்திலேயே முழுக்க முழுக்க அவர் பேச்சே அதுதான், என்ன செய்தோம் அதை கேட்டு இதை சொல்லி தான் நாங்கள் ஓட்டு கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் அவர் இந்த 10 தொகுதி வேட்பாளர்களுக்கும் அவர் அறிவுறுத்தியிருக்கிறது. ஒரு விஷயம் அதுதான், நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கோயம்புத்தூருக்கு, எத்தனை முறை முதல்வர் வந்திருக்கிறாரு, எவ்வளோ பேருக்கு ஸ்கீம் கொடுத்துருக்கோம், அதை முதல் சொல்லுங்கள். நாங்கள் அது செய்ய போகிறோம் இது செய்ய போகிறோங்கிறலாம் அப்புறம் ஏற்கனவே நம்ம செஞ்சதை சொல்லுவோம், அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன செய்ய போகிறோன்னு அடுத்தது சொல்லலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய விஷயம். இது இப்போதும் போது பார்த்தீங்கன்னா அவர் கோவை தெற்கில் முழுக்க முழுக்க பிரச்சாரத்தின் போதும் கூட இது என்ன சொல்கிறாருன்னா, நான் இது 6வது முறை எம்எல்ஏ ஆக போகிறேன், கண்டிப்பாக ஜெயிப்பேன், ஜெயிச்சு இங்கே வரும்போது நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டாடுவேன். நேற்றைய நிகழ்ச்சி இப்போ நீங்கள் சொன்ன இந்த தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலும் கூட கோயம்புத்தூருக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம். அதுதான் ப்ரெஸ்லையும் பார்க்கும்போது மத்திய அமைச்சர்கள் வரும்போது சரி வர்றீங்க, திமுக கவர்மெண்ட் வேண்டாம்லாம் சொல்கிறீங்க, ரைட்டு, நீங்கள் என்ன பண்ணீங்க? இது கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் ஆச்சு, நீங்கள் வந்து 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷம் கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் 12 வருஷத்தில் கோயம்புத்தூருக்கு என்னென்ன பண்ணீங்க, தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பண்ணீங்க, அதை சொல்லுங்கள், லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு கேளுங்க. நீங்கள் திமுகவை குறை சொல்லிகிட்டே இருக்கிறீங்களே, நீங்கள் என்னென்ன கொண்டாந்தீங்க கோயம்புத்தூருக்கு,
இல்லை தமிழ்நாட்டுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் தமிழ்நாடு பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் மத்திய அரசு இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு பண்ணியிருக்கோன்னு எதுவுமே செய்யலை. ஒரு ஒரு தொழிலதிபர் இந்த நிகழ்ச்சியில் இந்த சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியில கூட ஒரு தொழிலதிபர் சொன்னார், மெட்ரோ வந்து ரொம்ப மஸ்ட் கோயம்புத்தூருக்கு. நீங்கள் சென்னைக்கு அடுத்தபடியாக தொழில் வளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூரில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப முக்கியம். ஏர்போர்ட் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, ஏர்போர்ட்டுக்கு கூட திமுக அரசு கிட்டத்தட்ட லேண்ட் அக்வேஷனுக்கெல்லாம் வந்து பெரிய லெவலில் எல்லாத்துக்குமே பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு சின்ன டெவலப்மெண்ட் கூட கிடையாது மத்திய அரசு இது வரைக்கும் எக்ஸ்பென்ஷனுக்கு. ஸோ நிறைய விஷயங்களில் வந்து காரணம் திமுக இருக்குதுன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக பிஜேபி தமிழ்நாட்டுக்கு எந்த ஸ்கீமையும் கொண்டாடல, கொடுக்கல. அப்படிங்கிறத நீங்கள் திமுக எல்லா இடங்களையும் போய் பிரச்சாரம் பண்ணது. ஒன்றும் இல்லை, ஒரு 10க்கு 10ன்னு சொல்லியிருக்காரு. நான் என்னை பொறுத்தவரை ஒரு 10 நாட்களுக்கு முன்பு ஒரு 3 தொகுதிகள் மட்டும் கொஞ்சம் ஒரு ஆசோலேஷனில் இருந்தது. தொண்டாமுத்தூர் வேலுமணியுடைய தொகுதி. அது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டம்பாளையம் காங்கிரஸ் வேட்பாளர் இந்த முறை, சிங்காநல்லூரும் அதே மாதிரி தான் காங்கிரஸ் வேட்பாளர். ஸோ இந்த 3 என்ன காரணம், காங்கிரஸ் லேட்டாக அனௌன்ஸ் பண்ணது, புரியுதுங்களா? திமுக கிட்டத்தட்ட பிரச்சாரத்தை துவக்கி 2-3 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வர்றாரு காங்கிரஸ் வேட்பாளரே வர்றாரு. ஸோ இப்போ அவர் தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அது 3 தான். ஏன்னா வேலுமணி கிட்டத்தட்ட நெக்காக இருக்குது. டிஎம்கே மற்ற 7 தொகுதிகளிலும் திமுக கான்ஃபிடண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு ஒரு 10 நாட்களுக்கு முன்பு நடக்கப்பட்ட சர்வேயின் தகவல். அடுத்த டெவலப்மெண்ட்டுங்கிறத தான் செந்தில் பாலாஜி தெளிவாக சொல்கிறார். அடுத்த டெவலப்மெண்ட்டுங்கிற அடிப்படையில் தான் அவர் என்ன சொல்கிறாரு, 10க்கு 10ன்னு சொல்கிறார். நம்ம திமுக ஒரு எழுச்சி இருக்குன்னு அதான் நான் போய் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். கோயம்புத்தூரில் இருக்கிற சூழ்நிலைகளை வைத்து நான் சொல்கிறேன். நான் அவங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்கிறது பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே தான். நம்மளுடைய பெரிய பாக்கெட் இது அப்படிங்கிறது. ஆனால் ஒரு விஷயம் தான், செந்தில் பாலாஜி நேற்றும் அதே சொன்னார். என்ன சொன்னார்னா, எங்க போன முறையும் அவங்க அதே கூட்டணி தான் இருந்துச்சு. உண்மையா இல்லையா? அதே கூட்டணி தான் போன முறை இருந்தது. அது ஒரே ஒரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா 1200, இன்னொரு இடத்துல 3000, இந்த 10,000க்குள்ளேயே 4 தொகுதிகளில். அப்போ மக்கள் நீதி மையம், அந்த மக்கள் நீதி மையம் இப்போ நம்மளோட இருக்கு. அது இல்லாமல் செந்தில் பாலாஜி அண்ட் டீம் ஒர்க்கு வந்து பெரிய லெவலில் ஒர்க்கு. அவர் நல்ல ஒரு வார்த்தை சொன்னார், பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து தேர்தல் பணியை ஆரம்பிச்சிட்டோம். இந்த கோயம்புத்தூரில் கடுமையாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியோடைய 39 தொகுதிகள், அவர் அதில் உட்காந்து நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டோம், ஒவ்வொரு தொகுதிகள்லையும் ஒரு ஆஃபீஸ் போடுங்க, பூத் கமிட்டி மீட்டிங்கை டெய்லி ரெகுலராக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேற்றும் அந்த கேள்வி கேட்டாங்க, உங்களுக்கு 35 தொகுதி கொடுத்துருக்குறாங்களே, அந்த தொகுதியில் எத்தனை தொகுதியில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னு கேட்டப்போ தெளிவாக சொன்னார். கடந்த முறையோட இப்போ கடந்த முறை 14 என்னமோ தான் ஜெயிச்சிருந்தாங்க. பட் இந்த முறை அப்படி கிடையாது. நாங்கள் வந்து கூடுதலாக பண்ணி 35ல் நீங்கள் கிட்டத்தட்ட என்னை பொறுத்தவரை 25 தொகுதிகள் இந்த முறை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக. ஏன் இப்போ எல்லாத்துக்கும் ஷாக்கே அதுதான். கோயம்புத்தூரில் 6-7 அப்படின்னா 200+ கன்ஃபார்மு. ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்க, சென்னையில் உள்ள ஒரு பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது எவ்வளோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லும்போது நான் சொன்னேன், இல்லை ஒரு எப்படியும் 6-7 கண்டிப்பாக திமுக ஜெயிச்சிடும். 6-7 தலைவா கண்டிப்பாக க்ளீன் ஸ்வீப்பு தான், அதில் ஒன்றும் மாற்றம். திமுகவுக்கு 200+ தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெரிய லெவலில் பிஜேபி ஏடிஎம்கே வந்து மெர்ஜாயி ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்குன்னு நினைக்கிற இடம் அந்த இடம் தான். மற்ற எல்லா இடங்களையும் பிஜேபி இருக்க வாய்ப்பு இல்லை, ஏடிஎம்கே மட்டும்தான் இருக்கும். சார் இப்போ சின்ன ஃபேக்டர்ஸ், பல ஃபேக்டர்ஸ் சொல்றாங்க இல்லையா, நீங்க சொல்றது ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம். ஒரு அலை வீசும்போது அதுல வந்து கோயம்புத்தூரும் கவர் ஆயிடும். அப்ப முதல்ல 0 இருந்தது, இப்போ 6-7ங்கிறது வந்துச்சுன்னா டோட்டல் ஸ்வீப், கிளீன் ஸ்வீப் 200ங்கிற இலக்கை எட்டிடுவாங்க அப்படின்ற சொல்றீங்கன்னா, அப்போ பல விஷயங்கள் இப்போ எதிர்கட்சியினர் முன்வைக்கிறாங்க இல்லையா, சட்டம் ஒழுங்கு, இன்னும் பல பிரச்சனைகள், கூட்டணி கட்சிகளுக்குள்ள பரஸ்பர தன்மை இல்லை அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க இல்லையா. அப்ப இதெல்லாம் வந்து நெக்லிஜிபிள், இதெல்லாம் வந்து ஒரு பொருட்டாவே இருக்காது களத்துல. அதெல்லாம் தாண்டி பல போலரைசேஷன் டிஎம்கேவுக்கு உதவும் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது.
அப்போ அதுல உள்ளடங்குறதுனால தான் திமுகவுக்கு ஒரு ஒரு ஸ்வீப் வெற்றி கிடைக்கும்னு சொல்ல வரீங்களா? ஆமா, இங்க நீங்க வட மாநிலத்தவர் கணிசமா இருக்காங்க. கோவை தெற்கு அண்ட் கோவை வடக்குல ம். இருக்காங்க. ராஜஸ்தானி அசோசியேஷன் மீட்டிங் வச்சிருந்தாங்க. செந்தில் பாலாஜி வந்து பேசினார். ஸோ அந்த ராஜஸ்தானி அசோசியேஷன் தலைவர் பேசும்போது, இந்த 5 வருடங்களில் ஒரு நாள் கூட பந்த் இல்ல சார். ஓ! எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. இல்லன்னா, நீங்க எப்படியும் வருஷத்துக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பந்த் இருக்கும். கடை அடைப்பு, கட்டாய கடை அடைப்பு அது. அது பேரு பந்த்துங்கிறது வந்து திமுக அனௌன்ஸ் பண்ணிடுதுன்னு வச்சுக்கங்களேன். ம். ஒரு நாள் கடை அடைப்பு நீங்க ஹோலா எல்லாத்தையும் கடை அடைச்சிருவாங்க. ஒரு அவங்களுடைய வியாபாரம் பாதிக்கப்படும். அததான் அவர் சொன்னார். இப்ப நீங்க எனக்கு சொல்றீங்க சட்டம் ஒழுங்கு இந்த பிரச்சனையெல்லாம் சொல்லும்போது, அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கு பாருங்க. ராஜஸ்தானி தலைவர் இருந்தாரு. செந்தில் பாலாஜி பேசும்போது அவர் இருந்தாரு. நான் இருந்தேன் அப்போ. அந்த மீட்டிங்க கவர் பண்றதுக்காக போய் பார்க்கும்போது அவர் ஒரு வார்த்தைய சொன்னார். இது ஒரு பந்த் இல்ல. பந்த் இல்லாத ஒரு கவர்மெண்ட்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. எங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இல்ல கோயம்புத்தூர்ல. ஆளுங்கட்சி தரப்புலேருந்து எங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லன்னு ஒரு வார்த்தை சொன்னார். அதுதான் நீங்க பார்க்குறாங்க. நீங்க தொழிலதிபர்கள் கீனா பார்க்குறாங்க. எங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இல்ல. எந்த ஆனா பிரச்சனையும் இல்ல. பேசும்போது அதே திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த ஈவென்ட்ல என்ன சொல்றாரு? போதாமையும் இருக்கு. நாங்க கோயம்புத்தூர்ல பல விஷயங்கள் இன்னும் செய்ய வேண்டியதும் இருக்குங்கிற விஷயமும் ஆமா, பெரிய சொல்லும்பொழுது வளர்ச்சி இல்ல இப்ப. அதாவது அவர் அதான் சொன்னாரு. கோயம்புத்தூர் பெரிய லெவல்ல வளர்ச்சி வளர்ச்சி கண்டிருக்க வேண்டும். இல்லை. ம். நல்லா இன்னும் அடுத்த ஸ்டேஜ்க்கு பெரிய லெவல்ல போயிருக்கணும். அதுக்கு கேட்டு தாங்க ஒரே ஒரு வார்த்தை என்னங்க சொல்றாங்க. நீங்க நீங்க நல்லா புரிஞ்சுங்களேன். தொழில் வளர்ச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயங்கள்லயும் மத்திய, மாநில அரசுடைய இணைந்த ஒரு விஷயமா தான் இருக்கும். அதில பிஜேபி தெளிவா இருக்கு. இப்ப டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்தா தான் நல்லா இருக்கும்னு ஒரு கதைய சொல்லிட்டே இருக்காங்க. அதுதான் செந்தில் பாலாஜி சொன்னாரு. சரிங்க, ஏற்கனவே நீங்க 21க்கு முன்னாடி டபுள் இன்ஜின் சர்க்கார்ல தானே இருந்தீங்க. எடப்பாடி பழனிசாமி நீங்களும் ஒண்ணா தானே இருந்தீங்க. அப்ப என்ன ம். பண்ணி குடுத்தீங்க தமிழ்நாட்டுக்கு? ம். கோயம்புத்தூருக்கு சொல்லுங்க. எதுவும் இல்லையே. நீங்க அதனால பட் பிஜேபி இந்த ட்ரிப் ஏடிஎம்கே ஒண்ணும் பேச முடியல. பிஜேபியால பேச முடியல. அவரு டிஎம்கே அந்த கார்னர் பண்ணுது. பிஜேபியும், ஏடிஎம்கேயும். சரி ரைட்டுங்க. என்ன பண்ணீங்க? எங்களுக்கு என்ன மத்திய அரசு கோயம்புத்தூருக்கு என்ன ஸ்கீம் கொண்டாந்தீங்கன்னு கேட்கும்போது, செந்தில் பாலாஜி கேட்கும்போது, பதில் சொல்ல முடியல. அதில தான் ஃபெயிலியர் ஆகுது. ஏடிஎம்கே, பிஜேபி அலையன்ஸ் அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுது. அவங்களால ஒண்ணும் பேச முடியல. எங்க ஸ்கீம் இது மத்திய அரசுடைய நிதிகள்லாம் வந்து சரியா பயன்படுத்தலன்னு நேத்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. யாரு? பியூஷ் கோயல் நேத்து சொன்னாரு. அப்பதான் செந்தில் பாலாஜி அதையும் மீண்டும் கேட்டாரு. என்ன கேட்டாரு? என்னென்ன ஸ்கீம்ஸ்க்கு எவ்வளோ குடுத்தீங்க? நாங்க பயன்படுத்தலன்னு ஒரு புள்ளிவிவரம் குடுங்க. சொல்லுங்க. நீங்க புள்ளிவிவரத்தோட குடுங்க. நாங்க பதில் சொல்றோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான போட்டியா இருக்கு கோயம்புத்தூர். அவங்க ஸ்கீம்ஸ வச்சு தான் சண்டை. வேற ஒண்ணுமே கிடையாது. திமுக தெளிவா இருக்கு. நாங்க இதெல்லாம் பண்ணியிருக்கோம். நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க. மத்திய அரசு. கோயம்புத்தூர் வேணுங்கிறீங்க. அவரு அழகா சொன்னாரு. தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா திருக்குறள் சொல்றீங்க. வணக்கம், நன்றி சொல்றீங்க தமிழ்ல. அத ம். தாண்டி தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு செந்தில் பாலாஜி நேத்து கேட்டார். இந்த ஸ்கீம் அந்த அந்த ஃபங்ஷன்ல கேட்டார். அத தாண்டி வேற என்ன இருக்கு உங்களுக்கு? அதனால மத்திய அரசு, மாநில அரசு அதாவது சிஎம் சொன்ன ஒரு வார்த்தை கோயம்புத்தூருக்கு அப்ளிகபிள் ஆவுது. என்ன? தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படின்னு சொன்னது கோயம்புத்தூர்ல இருக்கு. ஏன்னா, தமிழ்நாடு நாங்க இதெல்லாம் பண்ணியிருக்கோம். டெல்லி நீங்க என்ன பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி. நீங்க சென்னையெல்லாம் விட்டுருங்க. கோயம்புத்தூர் தான் நீங்க கொண்டாடுறீங்க. உங்க ஓட் பேங்க் அங்க தானே இருக்குன்னு சொல்றீங்க. என்ன பண்ணிட்டீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கேள்விக்கு பதில் இல்லைங்கிறேன் நானு. அதுதான் திமுகவுக்கு பெரிய அட்வான்டேஜ்ங்கிறேன் நான். இப்ப இந்த தேர்தல்ல அவரு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த பேட்டியில என்ன சொல்றாருன்னா, இந்த தேர்தல்ல நாங்க நாடாளுமன்ற தேர்தல் வாங்குனத நான் குறைய மாட்டோம். 47% வாங்குனாங்க. அத ஆமா, குறைய மாட்டோம். ஆமா, ஆமா, கூட தான் ஆமா, செய்வோம் அப்டின்றாரு. அப்ப ஆமா. கூடுனாங்கன்னா, இப்ப அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த்தும் பார்க்கிறோம். 2.7% கொண்ட அ அம்மையார் பிரேமலதா தேமுதிகவும் வந்திருக்கிறாங்க. அப்போ 50% வந்து திமுகவுக்கு அந்த அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த்ங்கிறது வருது. இப்ப இவரோட கால்குலேஷன் அப்போ வந்து 47 தாண்டும் அப்டின்னா, அப்ப 50% வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்றாரா? வரும் அப்டின்னு எதிர்பார்க்கிறாரா? அதேபோல மத்த மீதி இருக்கிறத தான் மத்த எல்லா அணிகளும் பிரிச்சுப்பாங்க. புதுசா நடிகர் துவங்க கட்சி. அது பேர் சொல்லல அவரு. ஆனா திரு விஜய் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் திரு இபிஎஸ் அதிமுக. அதேபோல நாம் தமிழர் சீமான். இப்படிதான் இருக்குமா?
மீதி உள்ள 50% தான் இந்த 3 கட்சிகளும் பிரிச்சுப்பாங்க. இல்ல இங்க கோயம்புத்தூர் கண்டிப்பா இருக்கும். நான் அப்படிதான் சொல்றேன் நானு. அதனால தான் சிஎம் திருப்பி திருப்பி கான்ஃபிடென்ட்டா சொல்லிட்டு இருக்கிறது. 200 பிளஸ்ங்கிறது காரணம் அதுதான் அவங்களுக்கு. ம். நீங்க கால்குலேட் பண்றாங்க, டெய்லி பேசுறாங்க, மண்டல பொறுப்பாளர்ட்ட பேசுறாங்க, ஸ்கீம் எப்படி இருக்கு. ஏங்க நீங்க போகும்போதே ஹக்கீம், அது ஒரு ரெஸ்பான்சிபிள் தெரியும். நீங்க பழுத்த அரசியல்வாதிகளுக்கு தெரியும். வணக்கம் போடும்போதே அவர் நம்மளுக்கு ஓட்டு போடுவாரு, மாட்டாரு. கட்டாயத்துக்காக நம்மள பார்த்து வணக்கத்துக்கு போட்டுட்டு போறாரு. இல்ல புடிச்சு தான் வணக்கம். அந்த மாரி நான் பார்க்குறேன் கோயம்புத்தூர்ல. செந்தில் பாலாஜி வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு. நீங்க ஒரு வீடியோ ஒண்ணு இருக்கு. சின்ன வீடியோ ஒண்ணு இருக்கு. நான் நம்ம ஈத்தமிழ்ல கூட இப்பதான் ரெடி பண்ணியிருக்கோம். போட போறோம். ஒரு அ ஆரத்தி எடுக்குறாங்க. ஒரு சின்ன குழந்தை அவங்க அம்மாவோட நின்னுக்கிட்டு அதுவும் ஆராத்தியும் இந்த பொட்டு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். இவரு அந்த பொண்ணுட்ட தலைய இழுத்துக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு, நீங்க ஒரு உண்மையான டென்ஷனான ஒரு விஷயம்னா, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. எந்த அரசியல்வாதியும் அத விரும்ப மாட்டாங்க. நீ ஆராத்தி பண்ணோம்னா டக்குன்னு தலைய குனிஞ்சு பொட்டு வைக்கணும். அந்த பொண்ணுட்ட விளையாடிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணுக்கு அவரு ஹைட்டா இருப்பார்ல, அவரு வந்து பொட்டு வைக்க ட்ரை பண்ணும். 2, 3 நிமிஷம் அந்த பொண்ணுட்ட விளையாடுனா, அவ்வளோ ஜாலியா இருக்கும் அந்த பொண்ணு. ஸோ செந்தில் பாலாஜி அந்த ஒரு மனநிலையில இருக்காருன்றேன் நான். ஸோ கம்ஃபர்ட்டா இருக்காங்க திமுக. அத வச்சு சொல்றேன் நானு. பெர்சன்டேஜ் இந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி திமுக கோயம்புத்தூர்ல ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கு. ம். நம்ம கண்கூட பார்த்தோம் ஹக்கீம். நேத்து மாலை வேலுமணி பிரச்சாரத்துக்கு வராரு. தெற்குல வராரு. கோவை தெற்குல. எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. பேருக்கு ஒரு வணக்கம் போட்டு போயிட்டுருக்காரு. நீங்க வரும்போது நீங்க ஒரு 5 ஸ்பாட் வைக்கணும். ஒரு 5 ஸ்பாட்ல ஒரு 2 நிமிஷம் பேசணும். புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. ஏற்கனவே அம்மன் அர்ஜுன் இருக்காரு. நாங்க என்ன குறைச்சிட்டோம்? நாங்க இதெல்லாம் பண்ணியிருக்கோம். புதுசா ஏன் அவர் வராருன்னு கேட்கணும். பேசணும். எதுவுமே இல்ல. அவங்களால பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லன்னு சொல்றேன் நான். இதெல்லாம் ஆனா தான் இப்ப திமுக வந்து அண்ணாமலை பெருசு. களத்துல இறங்கி வந்து இப்ப வேலை பார்க்குறாரு கோவையில. அ அம்மன் அர்ஜுனனுக்கும் பிரச்சாரம் டெய்லி பண்றாரு. இல்ல டெய்லி இனிமே டெய்லி ஈச் பிரஸ் அண்ட் மீட் எவரி வைப்பாரு. டே பிரஸ் மீட்லாம் சந்திக்க விடமாட்டேன். போறேன்லாம் வேற சொல்றாரு. முன்னாடிலாம் அ சபதம் எடுத்தாரு. ஏர்போர்ட்லலாம் நான் வந்து இனிமே நான் பிரஸ் மீட்டே சந்திக்க மாட்டேன்னா அப்டின்னாரு. ஆனா அதே ஏர்போர்ட்ல தான் ரிப்போர்ட்டர்ஸ் கூட சண்டைலாம் போட்டாரு கடந்த 2 நாளுக்கு முன்னாடி. இப்டி அ பல விஷயங்கள் சுவாரஸ்யமாவும் பார்க்கணும். அண்ணாமலையும் வந்துட்டாரே களத்துக்கு. வந்து என்ன பண்ண போறாரு? ம். வந்து என்னங்க பண்ண போறாரு? நான் தான் சொல்றேனே, வந்து அரசியலில், தேர்தலில் வெற்றிங்கிறது தான் போர்க்களம் வந்துட்டீங்கன்னா ஜெயிக்கணும் ஹக்கீம். அதான் மேட்ரு. வாயில பேசி என்ன இருக்கு? வடை சுட்டு என்ன ஆக போகுது உங்களுக்கு? இந்த 10 நாள் பேசுவீங்க. பேசுறதுல என்ன இருக்கு? காரியத்த சாதிக்கணும். அம்மன் அர்ஜுன ஜெயிக்கணும். ஜெயிக்க வைக்கணும். வானதிய ஜெயிக்க வைங்கன்றேன் நானு. ஒரு போட்டி போடுங்க. வானதி சீனிவாசனை வெற்றி பெற வைத்து விட்டு தான் கோயம்புத்தூர் விட்டு போவேன். ஒருவேளை வானதி தோத்து விட்டால் அரசியலை விட்டு விலகுகிறேன்னு ஒரு டிக்ளேர் பண்ணுங்க. அதானே சரியா இருக்கும். நீங்க 10 நாள் நேத்து தான் செந்தில் பாலாஜி அழகா ஒரு பிரஸ் மீட்ல அழகா சொன்னாரு. என்ன டெய்லி தான் ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாரு. பத்திரிகையாளரோட பேசிட்டு இருக்காரு. ஏற்கனவே ஒரு சபதம் போட்டாரு. திமுகல உள்ள இது அறிவாலயத்தில் உள்ள கடைசி செங்கல் உருவிட்டு தான் நான் போவேன்னு சொன்னாரு. ஆமா. அவருடைய செங்கல்ல உருவிட்டாங்க. டவுசர போட்டுட்டு வேலைய பார்க்க சொல்லுங்கன்னு சொன்னாரு. அந்த வார்த்தை கூட வித்தியாசமா கூட இருக்கலாம். ஆனாலும் அவர் சொன்னது கரெக்ட் தானே. உங்களுக்கு கட்சியிலே ஒரு மரியாதை இல்ல. நீங்களா உட்கார்ந்துகிட்டு நீங்களா ஒரு கதை சொல்லிட்டே இருக்கீங்களேங்கிறேன் நான். உங்களுக்கு ஏதாவது சீட்டு குடுத்தாங்களா? இல்ல நீங்க கேட்ட இடத்துல குடுத்தாங்களா? இல்ல. உங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல. நீங்களா உட்கார்ந்துகிட்டு ஏதாவது பேசிட்டு இருக்கிறதுல என்ன அர்த்தம் அதுல? செந்தில் பாலாஜிங்கிற ஒரே ஒரு மனிதருக்கு தனிப்பட்ட விஷயம் உங்களுக்கு என்னன்னா, அரவாக்குறிச்சியில உங்கள விடல. ஃபர்ஸ்ட் தோல்வி ஆரம்பிச்சுச்சு. 2வது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கோயம்புத்தூர்ல அடிச்சாங்க. காலி பண்ணிட்டாங்க. இந்த முறை சீட்டே இல்லாம ஆயிடுச்சு. அதோட விளைவு இன்னைக்கு ஆயிப்போச்சு. அதுல தனிப்பட்ட விரோதம் வேற என்ன இருக்கு அவருக்கு? செந்தில் பாலாஜி. அரசியல் ரீதியா தைரியமான ஆள்னா, செந்தில் பாலாஜி எங்க நின்னாரு நான் நிப்பேன். நின்னு ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்லணும். அதெல்லாம் நடக்காது ஹக்கீம். அதனால அவர் சும்மா ஒரு 10 நாளைக்கு பேசிட்டு இருப்பாரு. அவ்வளோதான். இல்ல சார் ஒரு பக்குவப்பட்ட ஒரு அரசியல்வாதி தலைமைக்கு என்ன வந்து தனக்கு அறிவுறுத்துதோ அதுக்கு கட்டுப்பட்டு நடப்பாரு. இப்ப அண்ணாமலை அவர்கள் அப்படித்தானே நடக்கிறாரு. இப்போ ஏன் பொறுப்பு சீமான் அவர்கள் ஏன் பொறுப்பு 2024 குடுத்தாரு? பொறுப்பு குடுத்தாங்களே ஏன் வேணான்னாரு? அப்பாக்கு உடம்பு சரியில்லன்ட்டு போனாரு. ஏன் ம், போனாரு? இப்ப அவங்க ம். அப்பாவுக்கு சரியாயிடுச்சா? இப்ப பிரச்சாரம் பண்ணுவாரா? இல்ல இப்ப என்னங்க வீண் நீங்க? சவடால் விட்டுட்டு அத வந்து நிறைவேத்த முடியல அப்படின்னா, அது வந்து ஒரு அதுதாங்க சங்கடத்துக்குரிய ஒரு சொல்றேன். விஷயமாயிடும்ல. அதுக்கு தான் ஏன் பொறுப்பாளர் வேணான்னு சொன்னாருங்கிறேன் நான். பொறுப்பாளர்ன்னு குடுத்தாங்கல்ல. 6 தொகுதி குடுத்தாங்கல்ல. ஏன் போனாரு? ஏன் பண்ணல? எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லன்னாரு. இப்ப சரியாயிடுச்சான்னு நான் கேட்கிறேன். உங்க அப்பாவுக்கு சரியாயிட்டாரா? ம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாதா?
பர்சனல் ரீசன்ஸ் இருக்கலாம் சார். ஹக்கீம் ரைட்டு. இப்போ ஏன் அதுதான் சொல்கிறேன், செந்தில் பாலாஜின்னு ஒரு மனிதருக்கு உங்களுக்கு அதுதான் பர்சனல் அஜெண்டா அது. மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது அவருக்கு. செந்தில் பாலாஜின்னு ஒரு மனிதர் இருக்கும்போது நம்மளுடைய அரசியல் வாய்ப்பே இல்லை. அண்ணாமலையுடைய அரசியல்ங்கிறது வாய்ப்பே இல்லை. அதுதான் உண்மை. அதுக்கு ஏதாவது கொஞ்சம் பேசிட்டு இருப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அவரால் முடிஞ்சு பேசுவார். அவ்வளோதான். நிச்சயமா சார். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சியில் அவர் கொடுத்த அந்த பிரத்யேக அந்த பேட்டி சமூக வலைதளங்களிலும் பல ஊடகங்களிலும் விவாத பொருளாக இருக்கிறது. அது ஒரு வைரல் ஆகக்கூடிய காட்சின்னு நம்ம பார்த்தோம். அது சம்பந்தமான பல எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்களை எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.